மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய அடிப்படை இயந்திரவியல் பாடத்துல 8வது பாடமான திரவவியல் சாதனங்கள் அப்படின்ற பாடத்தை பத்தி தான் நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம திரவவியல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த திரவவியல் என்பது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு திரவத்தை எடுத்துக்கிறோம். அந்த திரவத்தின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன அளவு. அந்த கன அளவு அப்படின்னா ஒரு பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி நிரப்பப்பட்டிருக்கோ அதுதான் அதனுடைய கன அளவு அப்படின்றது. அப்ப அந்த திரவத்தின் மேல வந்து நம்ம ஒரு அழுத்தத்தை செலுத்துவதன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய கன அளவு என்ன செய்யாது, மாறாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான ஒரு குணத்தை பற்றிய படிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரவவியல் அப்படின்றோம். சரிங்களா? அதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு. சரிங்களா? அந்த தண்ணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியினுடைய கன அளவு வந்து என்ன, அது குறையவே குறையாது. சரிங்களா? அப்பதான் சொல்றாங்க, அந்த முக்கியமான குணத்தை கொண்ட திரவங்களினுடைய இயக்கம் பற்றிய படிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரவவியல் அப்படின்றாங்க. அதாவது ஆங்கிலத்துல ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னுவோம். சரிங்களா? அப்படி இத்தகைய திரவவியலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதற்காக நம்ம தொழிற்சாலைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நவீனமாக இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இயந்திரங்கள், அந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்கள், இயந்திர கருவிகள் மற்றும் பிற அமைப்புகளை வந்து தானியாங்கி செயலில் நடைபெற வைப்பதற்காக இந்த திரவவியலானது என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்ப இந்த பாகங்கள் எல்லாத்தையுமே தானியாங்கி அப்படின்னா என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்துல. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்க வைப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா நவீன தொழிற்சாலைகள்ல இந்த திரவவியல் அப்படின்ற முறையை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அப்படி இந்த திரவவியல் முறை வந்து எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் பிரம்மா அப்படின்றவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த திரவங்களை பயன்படுத்தி அது இயந்திர பாகங்களை இயக்கும் விசையை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்சிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர். இவர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1749ஆம் ஆண்டு இவர் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய மறைவு வந்து 1814ஆம் ஆண்டு இவர் மறைந்தார். சரிங்களா? இந்த ஜோசப் பிரம்மா அப்படின்றவர் தான் திரவவியல் தொழில்நுட்பம் உருவாவதற்கு ஒரு காரணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா இந்த ஜோசப் பிரம்மா அப்படின்றவர் தான். சரி, இவர் வந்து எந்த ஆண்டு இந்த திரவத்தை பயன்படுத்தி இயந்திர செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1795ஆம் ஆண்டு தான் என்ன செஞ்சிருக்காரு, அழுத்தம் அதிகரிக்கப்பட்ட ஒரு திரவத்தின் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத என்ன செஞ்சிருக்காரு, கண்டறிஞ்சிருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு தான் இன்று நவீன தொழிற்சாலைகளில் இயந்திரங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த பயன்படக்கூடிய ஒரு விசையாக என்ன செய்யுது, இந்த திரவவியலானது செயல்படுகின்றது. சரிங்களா? அப்படி இந்த திரவவியல்ல பயன்படுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா தானியாங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய முடியும்னா இயக்க முடியும். ஸோ அப்படி ஒரு பட்ட இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், திரவவியல் அப்படின்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திரவவியலை வந்து இயக்குவதற்கு முக்கிய காரணியாக விளங்கக்கூடியது எது பாத்தீங்க அப்படின்னா திரவவியல் பம்புன்னு அர்த்தம். இந்த பம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவத்தை வந்து உறிஞ்சு நம்மளுக்கு தேவையான இடத்திற்கு கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இப்ப இந்த ஹைட்ராலிக் பம்புல ஃபர்ஸ்ட் பம்ப் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நார்மலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பம்ப் வந்து நம்ம நிறைய நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்குவோம். சரிங்களா? ஸோ ஓரளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பம்பினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயந்திர சக்திக்கு வந்து பம்புக்கு வந்து என்ன சக்தி கொடுக்கப்படுது, இயந்திர சக்தியானது கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த இயந்திர சக்தியை என்ன சக்தியாக பம்பு மாற்றும் அப்படின்னா திரவவியல் சக்தியாக மாற்றக்கூடிய
அந்த சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பம்ப் அப்படின்றோம். சரிங்களா? இந்த பம்பு தான் இந்த திரவவியல் சுற்றினுடைய முக்கிய பாகமாக திகழ்கின்றது. சரிங்களா? முக்கிய பாகம் அப்படின்னா என்னன்னா, இப்போ மனிதனுக்கு எப்படி ஒரு இதயம் வந்து முக்கியமானதோ அதே போலதான் இந்த திரவவியல் சுற்றுக்கு இதயம் போல எது செயல்படுகிறது அப்படின்னா இந்த பம்ப் அப்படின்ற பாகமானது செயல்படுகின்றது. ஏன் இதை வந்து மனிதனுக்கு இதயம் போல இது முக்கியமான பாகம் அப்படின்றாங்கன்னா, இதுதான் அந்த திரவங்கள் இருக்கக்கூடிய அந்த பளு இருக்கு பாத்தீங்களா, பளுன்னு வெயிட், அந்த பளுவை நகற்ற தேவையான விசையை உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான், இது இந்த பம்பு. சரிங்களா? இந்த பம்பு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தத்தை கொடுக்காது. பம்பு வந்து என்ன செய்யாது, அந்த திரவத்தை அழுத்துவதற்கு பயன்படுத்த முடியாது. பம்ப் எதுக்கு மட்டும்தான் பயன்படுது, திரவத்தை என்ன செய்யுது, உறிஞ்சி அதை பாய்ச்சுவதற்கு மட்டும்தான் என்ன செய்யுது இந்த பம்பானது பயன்படுத்தப்படும். பொதுவாக பம்புன்றத தானே, அதாவது நீரை வந்து என்னது ஒரு தொட்டிலிருந்து உறிஞ்சி அதை மற்றொரு இடத்துக்கு என்னது பாய்ச்சுவதற்கு தான் பம்பை பயன்படுத்துறோம். அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா திரவத்தை அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த திரவவியல் சுற்றில் இருக்கக்கூடிய இந்த பளு இருக்கு பாத்தீங்களா, அந்த பளுவின் காரணமாக தான் என்ன ஏற்படுகிறதுனா இந்த அழுத்தமானது ஏற்படுகின்றது அப்படின்றாங்க. சரி, அப்படி திரவவியல் சுற்றுல அந்த பளு வந்து எதை பொறுத்து இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அழுத்த விடுப்பு வால்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வினுடைய நிர்ணய அளவை பொறுத்து அந்த பளுவானது இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவவியல் பம்பினுடைய செயல். இப்ப இந்த பம்பினுடைய தத்துவத்தை பத்தி நம்ம எப்படி பார்க்கணும். பம்பினுடைய தத்துவம் அப்படின்னா இந்த பம்புல என்னென்ன பாகங்கள் இருக்கு, அது எப்படி இயங்குது அப்படின்றதுதான் பம்பினுடைய தத்துவம் அப்படின்வாங்க. சரிங்களா? நார்மலா ஒரு பம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பம்புல வந்து பாத்தீங்கன்னா 2 வழிகள் இருக்கும். சரிங்களா? ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா நுழைவு வழி அப்படின்வாங்க. இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்லெட் அப்படின்வோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியேறும் வழி அப்படின்வோம். இது ஆங்கிலத்துல அவுட்லெட் அப்படின்வாங்க. ஸோ இந்த 2 வழிகள் எல்லா பம்புகளுக்குமே கண்டிப்பா இருக்கும். அதுபோக இந்த பம்பினுடைய உட்புற மையத்துல வந்து பாத்தீங்கன்னா இம்பலர் என்ற ஒரு பாகமானது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். இந்த இம்பலர் எப்படி பொருத்தப்பட்டிருக்குன்னா சுழலும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி இந்த இம்பலர் சுழலுவதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இம்பலரினுடைய மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடமானது ஏற்படும். சரிங்களா? அந்த இம்பலர் வந்து வேகமா சுத்துறதுனால அந்த மையத்துல என்ன செய்யுது, ஒரு வெற்றிடம், வெற்றிடம் என்னது எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடமானது ஏற்படுகிறது. சரிங்களா? அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக என்ன செய்யுது அப்படின்னா தொட்டியில் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா பம்பினுடைய மையம் வரை இணைக்கப்பட்டிருக்க குழாய் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா திரவமானது உறிஞ்சப்பட்டு என்னது பம்பிற்கு வெளியேறும் குழாய் வழியாக என்ன செய்யுது வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? இததான் என்ன சொல்றாங்க பம்பினுடைய தத்துவம் அப்படின்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பம்பின் அளவு. பொதுவா பம்போட அளவு வந்து எதை பொறுத்து குறிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம ஒரு பம்பை கையாளுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பம்பினுடைய கன அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கன அளவு என்பது எதை பாத்தீங்கன்னா அந்த பம்பு வந்து எவ்வளவு ஆழத்தில் இருந்து திரவத்தை உறிஞ்சி எவ்வளவு உயரத்திற்கு அந்த திரவத்தை பம்பு செய்ய வேண்டுமோ அந்த குறிப்புகளை வைத்துதான் பாத்தீங்கன்னா பம்பினுடைய அளவானது தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது எவ்வளவு ஆழத்துல இருந்து அந்த பம்பு தண்ணியை உறிஞ்சும், அப்படி உறிஞ்சக்கூடிய தண்ணியை எவ்வளவு உயரத்திற்கு பம்பு செய்யும் அப்படின்ற இந்த 2 அளவுகளை வைத்துதான் பம்பினுடைய அளவானது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சரிங்களா? சார், அப்படி இருக்கக்கூடிய அந்த பம்புல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பம்புகளானது பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அது என்னென்ன வகைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரவத்தின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து, திரவத்தின் இடப்பெயர்ச்சி அப்படின்னா திரவம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய இந்த இடப்பெயர்ச்சியை பொறுத்து பம்பை என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா நிச்சயமற்ற இடப்பெயர்ச்சி வகை பம்ப் அப்படின்னு பேர். அதாவது ஆங்கிலத்துல நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்றாங்க. இரண்டாவது வகை என்ன அப்படின்னா நிச்சயமான இடப்பெயர்ச்சி வகை பம்ப்.
பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்றோம். அடுத்து ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா, பம்ப் செய்யப்படும் திரவத்தின் கன அளவினை பொறுத்து பம்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா மாறுபடும் வெளியேற்றும் பம்பு, ஆங்கிலத்தில் வந்து வேரியபிள் டெலிவரி பம்ப் அப்படின்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடாத வெளியேற்றும் பம்ப் அப்படின்றாங்க, இது ஆங்கிலத்தில் கான்ஸ்டன்ட் டெலிவரி பம்ப் அப்படின்னு. மூன்றாவது வகை பம்ப் என்ன அப்படின்னா பம்பினுள் திரவத்தை பம்ப் செய்யும் பாகத்தினுடைய அசைவை பொறுத்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சுழலும் வகை பம்பு, சரிங்களா, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோட்டரி பம்ப் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் நேர்கோட்டில் நகரும் பம்பு அப்படின்வாங்க, இது ஆங்கிலத்தில் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு. ஸோ இந்த மூன்று வகைகளாக பம்பானது பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நிச்சயமான இடப்பெயர்ச்சி பம்பு, அதனுடைய பண்புகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இந்த பம்புல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அழுத்தத்தை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பம்ப் செய்ய முடியும் அப்படின்றாங்க. நம்ம திரவத்தினுடைய உயர் அழுத்தத்தை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும் பம்ப் செய்ய முடியும். இதுல இந்த நிச்சயமான இடப்பெயர்ச்சி பம்பு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அதிக அழுத்தத்தில் குறைந்த கன அளவு திரவத்தையே நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா கையாள முடியும். அதாவது ஹை ப்ரெஷர் இருக்கும், அந்த ஹை ப்ரெஷர்ல வந்து பார்த்தோன்னா குறைந்த அளவு திரவத்தை மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பம்புல கையாள முடியும். சரிங்களா, மூணாவது பாயிண்ட், உயர் அழுத்தத்தை எதிர்த்து நம்ம பம்பு செய்யப்படும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த திரவத்தினுடைய கன அளவுல வந்து பாத்தீங்கன்னா குறைவானது என்ன செய்யாது ஏற்படாது. இப்போ நீ ஒரு திரவத்தை நிரப்பி வச்சிருக்க அப்படின்னா அந்த திரவத்துல வந்து உயர் அழுத்தத்தை எதிர்த்து நம்ம பம்பு செய்யறோம் அப்படின்னா அந்த திரவம் எவ்வளவு நிரப்புனையோ அதே அளவு தான் இருக்கும் கடைசி வரை, அதுல எந்த ஒரு குறைவுமே என்ன செய்யாது ஏற்படாது அப்படின்றாங்க. சரிங்களா, இதனாலதான் அதனுடைய வெளியேற்றும் வழி இருக்கு பாத்தீங்களா, அவுட்லெட் அப்படின்ற வெளியேற்றும் வழி, அந்த வெளியேற்றும் வழி முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா மூடி வைத்து விட்டு தான் என்ன செய்யணும் பம்பை இயக்க கூடாது. சரிங்களா, அதை திறந்து வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் பம்பை இயக்கணும். சரிங்களா, அப்படி மூடி வச்சு நீ பம்பை இயக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பம்பானது என்னது சேதம் ஏற்படும். சரிங்களா, இதை தடுப்பதற்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க அழுத்த விடுப்பு வால்வானது பொருத்தப்பட்டிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நீ அதிக அளவு பிரஷர் ஏற்படும் பொழுது இந்த வால்வானது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அந்த அழுத்தமானது வெளியேற்றப்பட்டு பம்பினை என்ன செய்யும் பாதுகாக்கும். அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்க, தொட்டியிலிருந்து பம்பு வரை உள்ள தூரத்திற்கு தானாக திரவத்தை இழுத்து கொள்ளும் தன்மை வந்து இதுக்கு இருக்கு. எதுக்கு இந்த நிச்சயமான இடப்பெயர்ச்சி பம்புக்கு. தொட்டியில தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தொட்டியோட அடிப்பாகத்துல இருந்து இந்த பம்பு வரை இருக்கக்கூடிய தூரத்துக்கு என்ன செய்யும் தண்ணியை தானாகவே திரவத்தை என்ன செய்யும் இழுத்து கொள்ளும் தன்மை இதுக்கு இருக்கு. சரிங்களா, அதாவது ஆங்கிலத்துல செல்ஃப் பிரைமிங் அப்படின்வாங்க. சரிங்களா, இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான இடப்பெயர்ச்சி பம்பினுடைய பண்புகள் அப்படின்னு பிடிச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிச்சயமற்ற இடப்பெயர்ச்சி பம்பினுடைய வகைகள். சரிங்களா, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோமோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இந்த இது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர் அழுத்தத்தை எதிர்த்து பம்பு செய்ய இயலாது, அங்க செய்ய முடியும் படிச்சோம், ஆனா இங்க என்ன செய்யாது செய்ய இயலாது. சரிங்களா, இதுல குறைந்த அழுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கன அளவை என்ன செய்ய முடியும் கையாள முடியும். சரிங்களா, ஆனா அதுல என்ன செய்யாது முடியாதுன்னு சொல்லி படிச்சோம். இப்ப மூணாவது பாயிண்ட் பாருங்க, உயர் அழுத்தத்தை எதிர்த்து நம்ம பம்பு செய்யும் போது அந்த திரவத்தினுடைய கன அளவு என்ன செய்யும் அதுல குறைவு ஏற்படும். சரிங்களா, எனவேதான் என்ன செய்யணும்னா வெளியேற்றும் வழிவு என்ன செய்யும் முழுவதையும் என்ன செய்யணும் மூடியதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் பம்பை இயக்க வேண்டும். சரிங்களா, அப்படி மூடிட்டு இயக்கினா கூட என்ன செய்யாது பம்புக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், வெளியேற்றும் அளவு மூடிட்டு பம்பை இயக்கணும்னா என்ன ஆகும் பம்பு சேதமடைன்னு படிச்சோம். ஆனா இதுல சேதமடையாது அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட், தொட்டியில இருந்து அந்த பம்பு வரை இருக்கக்கூடிய தூரத்துக்கு வந்து தானாக திரவத்தை இழுத்து கொள்ளும் தன்மை வந்து என்ன செய்யாது இதுக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம தானாக என்ன செய்யணும் தண்ணியை ஊற்றி அந்த தூரத்தை நெப்பணும். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமற்ற இடப்பெயர்ச்சி பம்பினுடைய பண்புகள் அப்படின்றோம். சரிங்களா,
இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மைய விலக்கு பம்பு அப்படின்னு ஒரு பம்ப் இருக்கு. ஸோ இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் பம்ப் அப்படின்னா மைய விலக்கு பம்ப் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், சென்ட்ரிஃபிகல் பம்ப் அப்படின்னும். இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 வகை பம்புகள் இருக்கு இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப். அதுல ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா திரவத்தை தள்ளும் உயரத்தை பொறுத்து 3 வகைகளாக அந்த பம்பை பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த உயரம் தள்ளும் பம்பு, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, குறைந்த உயரம் தள்ளும் பம்ப் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், லோ லிஃப்ட் பம்ப் அப்படின்னும். அதை கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் என்னது திரவத்தை தள்ளும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான உயரம் தள்ளும் பம்பு, அதாவது மீடியம் லிஃப்ட் பம்புன்னுவாங்க. இது குறிப்பிட்ட மீடியமாக தான் என்ன செய்யும், திரவத்தை வெளியே தள்ளும். அடுத்து அதிக உயரம் தள்ளும் பம்பு, ஹை லிஃப்ட் பம்ப் அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த மாதிரி திரவத்தை தள்ளும் உயரத்தை பொறுத்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரையின் வகையை பொறுத்து பம்பை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று சுருள் உரை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுழல் வகை உரை, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பரவிய மையம் கொண்ட உரை அப்படின்னு உரையினுடைய வகையை பொறுத்து 3 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அடுத்து மூணாவது வகை என்ன அப்படின்னா இம்பலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இம்பலரினுடைய எண்ணிக்கையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒரு நிலை அப்படின்னு பேர், அதாவது ஆங்கிலத்தில் சிங்கிள் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பல நிலை, மல்டி ஸ்டேஜ் அப்படின்னு. நாலாவது வகை இம்பலரினுடைய வகையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். என்னென்ன வகை அப்படின்னா ஒன்று மூடிய வகை, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் க்ளோஸ்டு டைப் அப்படின்வோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி திறந்த வகை, செமி ஓப்பன் டைப் அப்படின்வாங்க. மூன்றாவது வகை திறந்த வகை, ஓப்பன் டைப் அப்படின்னா. ஐந்தாவது வகை என்ன அப்படின்னா பம்பில் திரவம் பாயும் திசையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாங்க. ஒன்று ஆர திசையில் பாயும் முறை, அதாவது ஆங்கிலத்தில் ரேடியல் ஃப்ளோ அப்படின்வோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சிற்கு இணையாக பாயும் முறை, ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். மூணாவது பார்த்தீங்கன்னா பல திசையில் பாயும் முறை, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் மிக்ஸ்டு ஃப்ளோ அப்படின்வாங்க. ஸோ இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா மைய விலக்கு பம்பினுடைய வகைகள். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது முன்னும் பின்னும் இயங்கும் பம்பினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஆங்கிலத்தில் டைப்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்பு. சரிங்களா, இதில் மொத்தம் 3 வகைகள் இருக்கு. சரிங்களா, இந்த 3 வகைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் இயங்கும் பாகத்தின் வடிவத்தை பொறுத்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா பிஸ்டன் பம்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் பம்ப் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திரவத்தின் செயலை பொறுத்து 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஒரு பக்கம் பாயும் பம்பு, அதாவது ஆங்கிலத்தில் சிங்கிள் ஆக்டிங் பம்ப் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இரு பக்கம் பாயும் பம்பு, டபுள் ஆக்டிங் பம்ப் அப்படின்றோம். மூணாவது வகை என்ன அப்படின்னா சிலிண்டரின் எண்ணிக்கையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு பக்க சிலிண்டர் பம்பு, அதாவது சிங்கிள் சிலிண்டர் பம்ப் அப்படின்வோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பல சிலிண்டர் பம்ப், மல்டி சிலிண்டர் பம்ப் அப்படின்வோம். ஸோ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் இயங்கும் பம்பினுடைய வகைகள். அடுத்து நம்ம சுழலும் பம்பின் வகைகள். சரிங்களா, சுழலும் பம்பில் என்னென்ன பம்புலாம் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வகை பண்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்று கியர் பம்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேன் பம்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப் பம்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பம்ப் அப்படின்னு 4 வகை பம்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை பம்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஒன்று என்னன்னா ஆழ்துளை பம்பு, அதாவது ஆங்கிலத்தில் போர்ஹோல் பம்ப் அப்படின்வாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் போர்ஹோல் பம்பு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பம்பு. ஸோ இந்த ஜெட் பம்பு நம்ம இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம வீட்டுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பம்பு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆழ்கிணற்றில் மூழ்கிய பம்பு, டீப் வெல் சப்மர்ஜிபிள் பம்ப் அப்படின்பாங்க. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை பண்புகளை குறிக்குது அப்படின்றது. சரிங்களா, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைய விலக்கு பம்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மைய விலக்கு பம்பில் ஃபர்ஸ்ட் என்னென்ன முக்கியமான பாகங்கள் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு 5 பாகங்கள் இருக்கு. இதுதான் இந்த மைய விலக்கு பம்பினுடைய முக்கிய பாகங்களாக திகழ்கிறது. என்னென்ன அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய இயக்கி அப்படின்னு பேர்.
அதாவது ஆங்கிலத்துல பிரைம் மூவர் அப்படின்வாங்க. ரெண்டாவது இம்பலர். மூணாவது பாகம் என்ன அப்படின்னா உரை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஆங்கிலத்துல கேசிங் அப்படின்வாங்க. நாலாவது பாகம் வந்து உறிஞ்சும் குழாய். இது என்ன சொல்லுவோம்னா சக்சன் பைப் அப்படின்னு. ஐந்தாவது பாகம் வெளியேற்றும் குழாய், அதாவது டெலிவரி பைப் அப்படின்னு. ஸோ இந்த 5 முக்கியமான பாகங்களை தான் நம்ம என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாகம் என்ன அப்படின்னா முக்கிய இயக்கி, அதாவது பிரைம் மூவர் அப்படின்னா என்ன. அதுலேயே பாருங்க முக்கிய இயக்கி அப்படின்னு. அதாவது வெளியில இருந்து பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பம்பினுடைய அச்சிற்கு, அச்சுனானது சாஃப்ட் சரிங்களா, அந்த அச்சிற்கு ஆற்றலை தரக்கூடிய சாதனத்துக்கு பேர் என்னது முக்கிய இயக்கி அப்படின்றாங்க சரிங்களா. இப்போ ஒரு மோட்டர் இருக்கு அப்படின்னா அந்த மோட்டருக்கு நான் வந்து என்னது ஆற்றலை கொடுக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு பவரை கொடுத்தா தான் அந்த பம்பானது இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இங்கே முக்கிய இயக்கியாக எந்த செயல்படுகிறது அப்படின்னா மின் மோட்டார் அல்லது ஆயில் இன்ஜின் வந்து இங்கே முக்கிய இயக்கியாக செயல்படுகிறது சரிங்களா. அப்போ முக்கிய இயக்கினா நல்லா யோசிச்சுக்கோங்க, வெளியில இருந்து அந்த பம்புக்கு தேவையான ஆற்றலை தரும் சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் முக்கிய இயக்கி அப்படின்றோம். ஸோ இந்த முக்கிய இயக்கியாக பயன்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் மோட்டார் அல்லது ஆயில் இன்ஜின் வந்து இங்கே முக்கிய இயக்கியாக பயன்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பலர் அப்படின்ற பாகம் சரிங்களா. இந்த இம்பலர் அப்படின்ற பாகம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு பம்பினுடைய மையத்தில் சுழலும்படி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பாகம் தான் இந்த இம்பலர் சரிங்களா. இது வந்து பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும் சரிங்களா. இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேன் அல்லது பிளேடுகளானது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சுற்றி அப்படியே வரிசை என்ன செஞ்சிருப்பாங்க அமைக்கப்பட்டிருக்கும் சரி. இந்த வேன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குழி மாதிரி இருக்கும். நம்ம ஃபேன் ரெக்கை பார்த்துருக்கீங்களா இல்லையா, ஃபேன் ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியினுடைய குழி போல இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க இம்பலரானது என்ன செய்வாங்கன்னா ஒரு பம்பினுடைய மையத்தில் சுழலும்படி அமைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இதை சுழற்றுவதற்கு தான் எது பயன்படுது, இந்த முக்கிய இயக்கியானது பயன்படுகிறது சரிங்களா. இந்த முக்கிய இயக்கிக்கு ஆற்றல் கொடுக்குறோம்னு சொல்றோம்ல, அந்த ஆற்றல் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இம்பலர் அப்படின்ற பாகத்தை சுழலச் செய்வதற்கு தான் எது பயன்படுது, இந்த முக்கிய இயக்கி அப்படின்ற பாகமானது பயன்படுகிறது சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இம்பலர் அப்படின்னு படிச்சோமா இல்லையா, இந்த பாகம் தான் என்னது, இந்த பாகத்துக்கு பேர் தான் என்னது இம்பலர் அப்படின்னு பேர் சரிங்களா. பார்த்தீங்கன்னாலே தெரியுதா, வளைவா என்ன செஞ்சிருப்பாங்க பிளேடுகளானது இப்படி வரிசையா பொருத்தப்பட்டிருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா உரை. உரைன்னு ஆங்கிலத்தில் என்ன சொன்னோம் கேசிங் அப்படின்றோம். பார்த்தீங்கன்னா இந்த பாகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாகத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க உரைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த உரை வந்து எங்க பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த இம்பலர் அப்படின்ற ஒரு பாகம் படிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாகத்தை சுற்றிலும் இரு பக்கமும் இணைக்கப்பட்ட அந்த 2 மூடி போன்ற அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் உரை அப்படின்றோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற கூடு போன்ற வடிவத்தில் இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூடு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளதான் ஏதாவது இம்பலர் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ பார்ப்பதற்கு வெளியில ஒரு கூடு போன்ற அமைப்புடையதாக இருக்கும் சரிங்களா. இந்த 2 மூடி போன்ற இணைப்பு பார்த்தீங்கன்னா அந்த இணைப்புக்கு நடுவுல ரப்பர் அல்லது வந்து தோல் வந்து பார்த்தீங்கன்னா அது வாசர் போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். ஏன் அப்படி பொருத்திருக்காங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய காற்றானது இந்த பம்புக்கு உள்ள வந்து என்னது உட்புகாதவாறு இருப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த தோல் அல்லது ரப்பர் ஆனது பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உரையிலிருந்து திரவமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த உரையில் இருக்கு பாத்தீங்களா, இந்த உரையிலிருந்து திரவமானது என்ன செய்யுது வேக சக்தி வந்து என்ன சக்தியாக மாற்றப்படுகிறது, அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. அதாவது இந்த இம்பலர் வந்து பாத்தீங்கன்னா இம்பலர்ல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் போது இதுல இருந்து வாட்டர் வந்து உள்ள மேல போதா இல்லையா, அப்ப அந்த திரவத்தினுடைய இந்த வேக சக்தி என்ன சக்தியாக மாற்றப்படுது அப்படின்னா அப்படியே அழுத்த சக்தியாக மாற்றி இந்த வெளியேற்றும் குழாய் வழியாக என்ன செய்து வெளியேற்றப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, உரையிலிருந்து திரவம் வெளியேறும் போது எப்படி வெளியேறுது, அது வேக சக்தி என்ன சக்தியா மாற்றப்படுது, அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. 1 மார்க்ல கேட்கலாம்,
வேக சக்தி அழுத்த சக்தியாக மாற்றப்படும் சாதனம் எது அப்படின்னு கேட்கலாம். எது? உறை அப்படின்ற பாகம் தான். சரிங்களா? இப்ப அடுத்த பாகம் என்ன அப்படின்னா உறிஞ்சும் குழாய். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? சக்சன் பைப் அப்படின்னு. சரிங்களா? இந்த இருக்கா இல்லையா உறிஞ்சும் குழாய் கொடுத்துருக்காங்களா, இந்த பம்ப் குழாய் தான் என்ன சொல்றாங்க? உறிஞ்சும் குழாய் அப்படின்றாங்க. குழாய் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா பைப் அப்படின்னு. இதுல ரெண்டு பாகம், ரெண்டு எண்டு இருக்கும் பைப்ல, மேல எண்டு கீழ் எண்டு இருக்கும். இதுல மேல் பகுதி எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா பம்பினுடைய இன்லெட்டுடன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இணைஞ்சிருக்கும். இந்த இன்லெட், பம்பினுடைய இன்லெட் அப்படின்றது உள்ள போகக்கூடிய திரவம். சரிங்களா? இன்லெட்டுடன் இணைந்திருக்கும். சரிங்களா? பம்பினுடைய கீழ் பகுதி எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா புட் வால்வுன்னு கொடுத்திருக்காங்களா, இந்த புட் வால்வு அல்லது அது ஸ்ட்ரெயினர் அப்படின்ற பாகத்துடன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். இது என்ன சார் புட் வால்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரவத்துல இருக்கக்கூடிய தூசு துகள்களை என்னது ஃபில்டர் செய்வதற்காக பொருத்தப்பட்டுள்ள பாகம் என்னது? இந்த புட் வால்வு அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேற்றும் குழாய். அதே மாதிரி வெளியேற்றும் குழாயில வந்து ரெண்டு பகுதி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ் பகுதி வந்து எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா பம்பினுடைய அவுட்லெட்டுடன் இணைஞ்சிருக்கும். இதுதான் பம்பினுடைய அவுட்லெட்டுடன் இணைஞ்சிருக்கும். மேல் பகுதின்றது இதுதான். சரிங்களா? இந்த மேல் பகுதி வந்து எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா திரவத்தை வெளியேற்றும் பகுதியாக அமைந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வெளியேற்றும் குழாய் அப்படின்றாங்க, அதாவது டெலிவரி பைப் அப்படின்றோம். ஸோ இப்போ வந்து மைய விளக்கு பம்பில் இருக்கக்கூடிய அந்த 5 முக்கியமான பாகங்கள் என்னென்ன அப்படின்ற பார்த்தாச்சு. இப்போ இந்த பம்ப் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதான் மைய விளக்கு பம்பு. இப்போ இந்த பம்பை நம்ம இயக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயக்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உறிஞ்சும் குழாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு பாத்தீங்களா உறிஞ்சும் குழாய். இந்த உறிஞ்சும் குழாய் உறை இருக்கு பாத்தீங்களா, இந்த உறிஞ்சும் குழாய் இந்த உறை இது வந்து ஃபுல்லா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பணும். சரிங்களா? என்ன செய்யணும்? இந்த வெளியேற்றும் வால்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வு வழியாக என்ன செய்யணும், இந்த பம்பை இயக்குவதற்கு முன்னாடி உறிஞ்சும் குழாய் இந்த உறை போன்ற பகுதிகள் ஃபுல்லா என்ன செய்யணும் அப்படின்னா திரவத்தை நிரப்பணும். சரிங்களா? திரவத்தை நிரப்புனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அதுல இருக்கக்கூடிய காற்றை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும். எதை? அந்த வால்வுன்ற பாகம் இருக்கு பாத்தியா, அந்த வால்வை திறந்து நம்ம என்ன செய்யணும், பம்பில் இருக்கக்கூடிய காற்றினை வெளியேற்ற வேண்டும். சரிங்களா? அந்த காற்றை வெளியேற்றம் பாத்தீங்களா, அந்த செயலை தான் என்ன சொல்றாங்க? பிரைமிங் அப்படின்றாங்க. அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய காற்றுகளை அந்த வால்வை திறந்து நம்ம வெளியேற்றோம் பாத்தீங்களா, அப்படி வெளியேற்றக்கூடிய அந்த செயலை தான் என்ன சொல்றோம்? பிரைமிங் அப்படின்றோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பம்பு இயங்கும், ஏன் இந்த செயலை செய்யறோம் அப்படின்னா பம்பு இயங்கும் போது அதனுள் காற்று இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இம்பலரினுடைய உறிஞ்சும் திறன் என்ன செஞ்சிடும், குறைச்சு விடும். அதனால என்ன செய்யறாங்க, இந்த பிரைமிங் அப்படின்ற செயலானது செய்யப்படுகிறது. சரிங்களா? இப்ப பிரைமிங் அப்படின்ற செயலை செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றும் வால்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வு என்ன செஞ்சிடணும், மூடிடணும். சரியா? மூடினதுக்கு அப்புறம் முக்கிய இயக்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த மின் மோட்டார் அல்லது ஆயில் இன்ஜின் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இரண்டையில ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இம்பலர் என்ன செய்யணும், சுழல செய்ய வேண்டும். சரிங்களா? அப்படி சுழல செஞ்சதுக்கு அப்புறம் இம்பலரில் இருக்கக்கூடிய இந்த வேன் அப்படின்ற வளைவான பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா மைய விலக்கு விசையை வந்து என்ன செய்யும், உண்டாக்கும். சரிங்களா? அப்படி உண்டாக்கும் பொழுது இதனுடைய மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடமானது ஏற்படும். சரிங்களா? அப்படி வெற்றிடம் ஏற்படும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பம்பில் இணைக்கப்பட்ட இந்த குழாயினுடைய கீழ்மட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழ்மட்டத்துல இருந்து திரவமானது என்ன செய்யும்னா பம்பினுடைய மையத்தை வந்து என்ன செய்யும், அடையும். சரிங்களா? அப்ப ஆல்ரெடி இங்க இம்பலர் சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, அப்ப இம்பலர் வந்து என்ன செய்யும்னா இந்த சுழலும் விசை காரணம் என்ன செய்யும், அந்த திரவத்தை வந்து என்னது உரையின் பக்கம் பசுவரை நோக்கி என்ன செய்யும் அப்படின்னா பாய செய்யும். இங்க இருந்து திரவத்தை இழுக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பலர் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த திரவத்தை என்ன செய்யும் பாத்தீங்கன்னா உரையின் என்னது பக்க சுவற்றுனா சைட்ல இருக்கக்கூடிய சுவர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சுவற்றை நோக்கி என்ன செய்யும் அப்படின்னா பாயும்படி செய்யும். அப்படி அந்த பாயக்கூடிய திரவத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வேக சக்தியை வந்து என்ன செய்வோம், நம்ம அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டு என்ன செய்யுது, இந்த வெளியேற்றும் குழாயின் வழியாக
அழுத்தம் அடைந்த திரவமாக என்ன செய்து வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? சோ இப்படி தேவையான உயரத்திற்கு வெளியேற்ற திரவமானது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பம்புக்கு என்ன செய்யுது, இம்பலருக்குள் நுழைவதும் வெளியேற்றுவதும் அப்படின்ற செயல் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திரவமானது பம்பு செய்யப்பட்டு நம்மளுக்கு தேவையான உயரத்துக்கு என்ன செய்யுது, திரவமானது அழுத்தத்துடன் வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? சரி, இது எவ்வளவு இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்தி எவ்வளவு உயரத்திற்கு உறிஞ்சும் உயரமானது இருக்கும் அப்படின்னு அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.90 மீட்டருக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த உறிஞ்சும் உயரத்தை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். சரிங்களா? அதுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா போக விடக்கூடாது. அப்ப மைய விலக்கு பம்பினுடைய உறிஞ்சும் உயரம் அவ எவ்வளவு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், 7.90 மீட்டர் அப்படின்னு. சரிங்களா? இதுதான் மைய விலக்கு பம்பினுடைய வேலை செய்யும் முறை. சரி, இப்ப இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு தண்ணீர் வழங்கும் நிலையங்கள்ல இதை பயன்படுத்துறாங்க. அதாவது வாட்டர் சப்ளை ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இப்ப தெருத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை பண்றாங்க பாருங்க மாநகராட்சி வண்டியில. ஸோ அங்க பயன்படுத்தக்கூடிய பம்ப் எது அப்படின்னா இந்த மைய விலக்கு பம்பு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடிகால் நிலையங்கள். வடிகால் நிலையங்கள்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கு, அந்த தண்ணி தேங்கி இருக்க தண்ணியை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா அங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பம்பு இந்த மைய விலக்கு பம்பு தான். அடுத்து வந்து நீர்ப்பாசனம். சரிங்களா? இப்ப நம்ம வயலுக்குள்ள நீர் பாசுறாங்க பாத்தீங்களா, அங்க பயன்படுத்தக்கூடிய பம்பு எது, இந்த மைய விலக்கு பம்பு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் வெளியேற்றும் நிலையங்கள்லயும் இந்த மைய விலக்கு பம்பை தான் பயன்படுத்துறாங்க. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்லையும் இந்த மைய விலக்கு பம்பு தான் என்னது பயன்படுத்தப்படுகின்றது. சரி, இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்துறதுனால என்ன அட்வான்டேஜ், அதாவது நிறைகள் என்னென்ன இருக்கு, குறைகள் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிறைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிக நாள் உழைக்கக்கூடியது இந்த மைய விலக்கு பம்பு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலை. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளிரூட்டும் திரவத்தை பம்பு செய்ய இந்த இது வந்து என்னது மைய விலக்கு பம்பு ஏற்றதாக இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்துவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரி, நன்மைகள் அப்படி இருந்தாலே குறைகள் இருக்கும்ல, இதுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னா, குறைந்த செயல்திறன் கொண்டது இந்த மைய விலக்கு பம்பு. அதே போல குறைந்த அழுத்தம் தேவைப்படும் இடத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்த முடியும். அதிக அழுத்தம் தேவைப்பட்ட இடத்துல என்ன செய்ய முடியாது, இந்த மைய விலக்கு பம்பை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற பம்பு என்ன அப்படின்னா முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு, அதாவது ஆங்கிலத்துல ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த பம்பினுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்னா உறிஞ்சும் குழாய், உறிஞ்சும் வால்வு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றும் குழாய், வெளியேற்றும் வால்வு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலிண்டர் இருக்கும், சிலிண்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் பொருத்திருப்பாங்க. இங்க வந்து அதை இயக்குவதற்கு தேவையான இணைப்பு தண்டு அப்படின்ற பாகம் இருக்கும். சரிங்களா? இது வந்து முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு சிலிண்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் சிலிண்டர். இந்த சிலிண்டருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிஸ்டன் அல்லது பிளஞ்சர் அப்படின்ற ஒரு பாகத்தை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா முன்னும் பின்னும் நகர்ந்து திரவத்தை என்ன செய்யுது அப்படின்னா இந்த தொட்டியிலிருந்து என்ன செய்யுது உறிஞ்சி அதனை வெளியேற்றும் பம்பை தான் நம்ம என்ன சொல்றோம் முன்னும் பின்னும் நகரும் பம்பு அப்படின்றோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊசி போடுற இந்த சிரஞ்ச் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த சிரஞ்சினுடைய அமைப்பு தான் இது. சரிங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சன் டியூப். இப்போ இது வந்து தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த பிஸ்டன் வந்து இதை இங்கிட்டு இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து தண்ணி அப்படி உறிஞ்சிக்கும். இதை அமுக்கும் போது என்ன ஆகும்னா இதோடைய தண்ணி என்ன செய்யும்னா வெளியேறும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் இருக்கிறது என்ன சொல்றோம் முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு அப்படின்றோம். சரிங்களா? இப்போ இதுல என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலிண்டர் அப்படின்ற பாகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன், அடுத்து இந்த சிலிண்டரை இயக்கக்கூடிய இணைப்பு தண்டு அப்படின்ற பாகம், அடுத்து கிராங்கு, உறிஞ்சும் குழாய், உறிஞ்சும் வால்வு, வெளியேற்றும் குழாய், வெளியேற்றும் வால்வு அப்படின்ற 8 பாகங்கள் இருக்கு. ஸோ இப்போ அந்த பாகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவத்துல இருக்கும். உள்ளீடற்ற உருளை அப்படின்னா ஒரு உருளை வடிவமான பகுதியில உள்பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹாலோவா இருக்கும். இதுதான் வந்து சிலிண்டர் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரினுடைய உட்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மிஷினிங் வந்து செய்யப்பட்டிருக்கும்.
ஏன் அப்படின்னா அந்த சிலிண்டரினுடைய உள்பகுதியில் என்ன நகருது, இந்த பிஸ்டன் அப்படின்ற பாகமானது முன்னும் பின்னும் என்ன செஞ்சிருப்பாங்க, நகரும்படி பொருத்தப்பட்டிருப்பாங்க. இதுதான் பிஸ்டன். இது வந்து சிலிண்டர் எப்படி நகரும், இப்படி முன்னும் பின்னும் நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும். சரி, நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டன் அப்படின்ற பாகம். இது வந்து பாத்தீங்கன்னா உருளைனுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் நகரக்கூடிய பாகம். இது வந்து பாத்தீங்கன்னா இது எதோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பிஸ்டன் தண்டினுடன். இதுதான் பிஸ்டனுடைய தண்டு. இது வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இது பிஸ்டனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு தண்டு. இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பி போன்ற நீல கம்பி போல தெரியுதா இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், இணைப்பு தண்டு அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்துல கனெக்டிங் ராட் அப்படின்றோம். இதுல வந்து 2 முனை இருக்கும். ஒரு முனை வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டனோட இருக்கிற பிஸ்டனுடைய மறுமுனையிலையும், இன்னொரு முனை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராங்க் அப்படின்ற இதுக்கு இந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரவுண்டுக்கு பேர் தான் கிராங்க் அப்படின்னு. ஸோ இந்த கிராங்குடனும் பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கிராங்க் வந்து சுத்தும் பொழுது எது சுத்தும் அப்படின்னா அது இந்த பிஸ்டன் ஆனது என்ன செய்யும், முன்னும் பின்னும் நகரும். சரிங்களா? அப்ப இந்த கிராங்கினுடைய இந்த சுழலும் விசை என்ன விசையா மாற்றப்படுகிறது, நேர்கோட்டில் முன்னும் பின்னும் நகரும் விசையாக மாற்றி தரக்கு பயன்படக்கூடிய பாகம் என்னது, இந்த இணைப்பு தண்டு அப்படின்ற பாகம். சரியா? அதனாலதான் இந்த பிஸ்டன் என்ன செய்யும், முன்னும் பின்னும் நகருது. அடுத்து உறிஞ்சும் அசைவு, அதாவது சக்சன் ஸ்ட்ரோக். இப்ப இது எப்படி நடைபெறுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த அசைவின் போது பிஸ்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிஸ்டன் ஆனது என்ன செய்யும் அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து வலதுபுறம் நகர்வதாக, அதாவது இடது பக்கத்துல இருந்து வலதுபுறம் நகர்வதாக கொண்டால், இடதுபுறம் அப்படின்றது என்னப்பா தம்பி, இதுதான் இடது பக்கம். சரிங்களா? வலது பக்கம்ன்றது இந்த தான் வலது பக்கம். இப்ப இந்த சக்சன் ஸ்ட்ரோக் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உள்ள இருக்க பிஸ்டன் ஆனது என்ன செய்யும்னா இடது பக்கத்திலிருந்து இப்படி என்ன செய்யும், வலது பக்கம் நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது இந்த இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிடம் ஏற்படும், அங்க எதுவுமே இருக்காது. அந்த வெற்றிடம் ஏற்படுவதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த உறிஞ்சும் வால்வானது என்ன செய்யும், திறக்கப்பட்டு என்னது இந்த உறிஞ்சும் குழாயின் வழியாக திரவமானது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அது அந்த சிலிண்டருக்குள்ள வந்து உறிஞ்சப்படுகிறது. சரிங்களா? இந்த உறிஞ்சப்படும் போது இந்த வெளியேற்றும் வால்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், மூடிய நிலையில இருக்கும். சரிங்களா? இதைதான் உறிஞ்சும் அசைவு அப்படின்றோம். அடுத்து வெளியேற்றும் அசைவு, டெலிவரி ஸ்ட்ரோக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஸ்டன் வந்து எந்த பக்கம் நகரும் அப்படின்னா இடது பக்கம் நோக்கி இப்படி நகரும். அப்ப இடது பக்கம் நோக்கி இப்படி நகரும் பொழுது ஆல்ரெடி அங்க என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள சிலிண்டருக்குள்ள ஏற்கனவே திரவம் வந்து என்ன செஞ்சிருக்கும், நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப இது இடது பக்கம் நகரும் போது திரவத்தை அழுத்துமா, அப்படி அழுத்தும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த வெளியேற்றும் வால்வு இருக்கு பாத்தீங்களா, வெளியேற்றும் வால்வானது திறக்கப்பட்டு இந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய திரவமானது என்ன செய்யும், அதிக அழுத்தத்துடன் என்ன செய்யும், வெளியேற்றும் குழாய் வழியாக வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? இந்த நிலை நடக்கும் பொழுது இந்த உறிஞ்சும் வால்வானது என்ன செஞ்சிருக்கும், மூடப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இப்படிதான் தொடர்ந்து அந்த பிஸ்டன் ஆனது முன்னும் பின்னும் நகர்ந்து திரவமானது என்ன செய்து உறிஞ்சப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? இதைதான் முன்னும் பின்னும் நகரும் பம்ப் அப்படின்றோம். சரிங்களா? சரி, இந்த முன்னும் பின்னும் நகரும் பம்பினுடைய பயன்கள் இது எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, கடல் நீரை இறைக்கவும் கப்பல் மற்றும் கடல் சார்ந்த துறைகளிலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பம்பு தான் பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காற்று அழுத்த அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், அதாவது முன்னும் பின்னும் இயங்கும் பம்ப். அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய கொதிகலன்களில் தண்ணீரை நிரப்புவதற்கு இந்த பம்ப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து சிறிய அளவில் எண்ணெயை வெளியேற்ற வந்து இந்த முன்னும் பின்னும் நகரும் பம்ப் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஆனது பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்ப இந்த மைய விலக்கு பம்பையும் முன்னும் பின்னும் இயக்கும் பம்பையும் பார்த்தோம். ஸோ இப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைய விலக்கு பம்பு, அடுத்து வந்து முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு. இதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைய விலக்கு பம்பை வந்து இதுல வந்து திரவத்தை வெளியேற்றும் திறன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைய விலக்கு பம்புக்கு அதிகம். ஆனா முன்னும் பின்னும் பம்புக்கு திரவத்தை வெளியேற்றும் திறன் வந்து பாத்தீங்கன்னா குறைவு. மைய விலக்கு பம்பு வந்து பாத்தீங்கன்னா அதிக வேகத்துல வந்து சுழலக்கூடியது. ஆனா முன்னும் பின்னும் பம்பு வந்து என்னது குறைவான வேகத்துலதான் என்ன செய்யும், நகரும் அப்படின்றாங்க. இதுல மைய விலக்கு பம்புல உறிஞ்சும் வால்வு வெளியேற்றும் வால்வு அப்படின்றது என்னது தேவையில்லை.
ஆனா முன்னும் பின்னும் நகரும் பம்புல உறிஞ்சும் வால்வு வெளியேற்றும் வால்வு என்ன செய்யும், கண்டிப்பா உண்டு. இந்த மைய விலக்கு பம்புல வந்து பாத்தீங்கன்னா திரவம் வந்து ஒரே சீராக என்ன செய்யும் அப்படின்னா வெளியேற்றப்படும். ஆனா இந்த முன்னும் பின்னும் இயங்கும் பம்புல வந்து பாத்தீங்கன்னா திரவமானது என்னது ஏற்ற இறக்கத்துடன் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா வெளியேற்றப்படும். இப்ப கம்ப்ரஸர்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு விட்டு தான் வரும். சரிங்களா, அது போலதான் இந்த முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய், சாக்கடை நீர், காகிதக்கூழ், வெள்ளப்பாகு, ரசாயன பொருட்கள் மற்றும் அதிக பாகுநிலை கொண்ட திரவங்களை வெளியேற்ற இந்த மைய விலக்கு பம்பு பயன்படுகிறது. சரிங்களா, இந்த முன்னும் பின்னும் இயங்கும் பம்பு பாத்தீங்கன்னா சுத்தமான திரவம் குறைந்த பாகுநிலை கொண்ட திரவங்களை இறைப்பதற்கு மட்டும்தான் என்னது இது பயன்படுது. சரிங்களா, இப்ப இந்த மைய விலக்கு பம்பை பராமரிப்பதற்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா முன்னும் பின்னும் நகரும் பம்பை பராமரிக்காகும் செலவு வந்து என்னது அதிகம். மைய விலக்கு பம்பினுடைய எடை வந்து குறைவா இருக்கும், முன்னும் பின்னும் நகரும் பம்பினுடைய எடை வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, இந்த மைய விலக்கு பம்பை நம்ம பொருத்தக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த இடம் வந்து போதுமானது. ஆனா முன்னும் பின்னும் நகரும் பம்பை அது பொருத்துவதற்கு அதிக இட அமைப்பு வந்து தேவைப்படுகிறது. சரிங்களா, இந்த மைய விலக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதான குறைந்த பாகங்களை கொண்டுள்ளது. ஆனா இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்றது சிக்கலான அதிக பாகங்களை கொண்டது. இந்த மைய விலக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த திறன் கொண்டது மைய விலக்கு பம்பு, முன்னும் பின்னும் பாத்தீங்கன்னா அதிக திறன் கொண்டது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைய விலக்கு பம்புக்கும் முன்னும் பின்னும் இயங்கும் பம்புக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான 10 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா, அதனால மாணவர்கள் இதனை நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா, ஸோ இதோட இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.